உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். திரு எஸ்.எஸ். ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். நீங்கள் சொல்கிற கருத்துக்கான பதில் அவற்றை வாங்கணும்னு வரேன். இந்த பிஎம்எல்ஏ ஆக்டை பயன்படுத்தி அரசுக்கு ஆகாத இல்லை மத்திய அரசுக்கு ஆகாத அரசியல்வாதிகள் தண்டிக்கப்படுறாங்க, அவங்கள பெர்சிக்யூட் பண்ணுறாங்க, வெப்பனைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வலுத்துட்டு போகுது. இப்போ அடுத்தடுத்து வர்ற பெயிலை நீங்கள் பார்க்குறீங்க, சிசோடி ஆகட்டும், கெஜ்ரிவால் ஆகட்டும், திரு செந்தில் பாலாஜி ஆகட்டும், இதெல்லாம் ஒரு செட்பேக்காக பார்க்கப்படாத ஏஜென்சிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும்? இல்ல, அது ரெகுலரா ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் ஆப்போசிஷனை சப்போர்ட் பண்றவங்களும் சொல்ற விஷயம்தான். நீங்க என்னைக்கு உடனே பெயில் கிடைச்சதான்னு பாருங்க. இந்த மாதிரியான பிஎம்எல்ஏ ஆக்ட் எல்லாம் உடனே பெயில் கிடைக்கலையே. இதே சிசோடியாலையும் எல்லாத்துலயும் முதாந்திரம் இருக்குன்னு பல வாட்டி பெயில ரிஜெக்ட் தானே பண்ணிருக்காங்க. அப்படி இது வெறும் காழ்ப்புணர்ச்சியாக இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் உடனடியாக பெயில் கிடைச்சிருக்குமே. சோ இதனால ஆப்வியஸ்லி கொஞ்சம் டைம் டிலேட் இருந்தால மேபி இந்த பெயில வந்திருக்கலாமே தவிர, அப்பவும் நீங்க கெஜ்ரிவாலா இருக்கட்டும், அவருக்கு சிஎம் வித்அவுட் சைனிங் பவர்ஸ் அதெல்லாம் தானே சொல்லிதானே எல்லாரையும் பெயில வெளில விட்டுருக்காங்க. இங்கேயும் ஐம் ஷுவர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்திலயும் பாஸ்போர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு இருக்கு, பல விஷயங்கள் மண்டே அண்ட் வெட்னஸ்டே ஆஜரானும் இருக்கு. இதெல்லாம் நிரபராதின்னு எங்கேயுமே சொல்லிடலையே, பெயில் கிடைச்சிருக்கு அவ்வளவுதானே தவிர, அதே மாதிரி தனிநபர் இது இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஒரு யூடியூபரை போட்டு மேலும் மேலும் கூண்டர் சட்டத்தை போடலையா? அந்த யூடியூபர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் தானாக வாதாடவில்லையா? அவருக்கு கபில் சிபலோ இல்ல முகுல் ராத்தோகியோ இல்ல யாரும் வரலையே. அவரும் ஒரு சாமானியர் தானே, அவருடைய கணக்குகள் எல்லாம் முடக்கப்படலையா? இதுல அதுவும் அப்ப அதை நீங்க என்ன மாதிரியான நீங்க லாவா நீங்க யோசிப்பீங்க? ஒரு சாமானியன் தன்னுடைய பேச்சு உரிமையை கூட நம்ம முடக்க நினைப்பவர்கள் இருக்கத்தானே இருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களே தவிர, இது ஒன்னும் யாருக்கா இருந்தாலும் போகலாம். சுப்ரீம் கோர்ட் ஒன்னும் அப்படி ஒன்னும் யாராலையும் போக முடியாத ஒரு இடம் இல்லை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்ப நடந்த ஒரு யூடியூபரோட ரிலீஸ் தானே. சோ இங்க முதாந்திரம் இருக்கிறது, டைம் டிலே. எஸ், அது ஒரு காரணமாக காட்டி அவர்கள் கொடுத்திருக்கிறத தவிர அவர் நிரபராதி என்று அவர் விடுவிக்கவில்லை. அதனால இது ஒரு பெரிய மாரல் விக்டிம்லாம் நான் பார்க்கல. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.